ஹலோ 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 வணக்கம் மக்களே. உங்கள் ஃபேவரேட் ஆர்ஜி பேசுகிறேன். உங்கள் மனசுக்கு நேராக கனெக்ட் ஆக வரவன். இன்றைக்கி ஒரு சாதாரண எபிசோடு இல்லை, ஒரு நினைவூட்டல், ஒரு விழிப்புணர்வு, ஒரு பொறுப்பு. மே 1 தொழிலாளர் தினம். நம்ம எல்லாரும் வேலை பார்க்குறோம். ஆனால் உங்கள்கிட்டலாம் இல்லை, நம்மக்கிட்டே ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வேலைக்கு, அதாவது செய்கிற வேலைக்கு வேல்யூ, மதிப்பு கொடுக்குறோமா? அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருக்கோமா? ஒரு காலத்தில் மக்கள் 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் கூட வேலை பண்ணாங்க. நாங்கள் மனுஷங்க, நாங்கள் ஒன்றும் மிஷின் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் வாழ்க்கை. 24 மணி நேரம் வந்துருச்சுங்களா, ஒரு நாள் கணக்கு. இப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களில் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிச் ஏஞ்சல்ஸ், இவங்கள மாதிரி திங்கர்ஸ். அவங்க மக்களுக்கு புரிய வைக்க எடுத்துக்கிட்ட சிரமங்கள். டைம் இருந்தால் பாருங்கள் அவங்கள பற்றி. உழைப்பாளிகளுக்கு ஒரு குரல் கொடுத்தவங்க. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு வரலாம். இந்தியா உலகத்திலேயே பெரிய மனித வளம் கொண்ட நாடு. அப்படின்னா நம்ம இந்நேரம் முன்னேறி இருக்கணும்ல, டெவலப்டு நேஷனாக இருக்கணும்ல. ஆனால் ஸ்டில் டெவலப்பிங் நேஷனில் தானே இருக்கோம். ரிசோர்ஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குது. என்ன பிரச்சனை? நம்ம வேலைக்கு அப்ரோச் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம கவனிக்க தவறிட்டோமோ? அதை உங்ககிட்டயே விட்டுறேன். அடுத்து நம்ம தமிழ்நாடு, அதில் இருக்க ஒர்க்கர்ஸ் எப்படி? விசுவாசம், டெடிகேஷன், கமிட்மெண்ட். பாப்பா அவங்க சொன்னால் வேலையை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் சில நேரம் என்ன ஆயிடுது, தப்பான விஷயத்துக்கும் இந்த விசுவாசத்தை காட்டிடுறாங்க, இந்த டெடிகேஷனை காட்டிடுறாங்க, இந்த கமிட்மெண்ட்டை காட்டிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. மக்களே, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஒரு நல்ல வேலை உலகத்தை அடுத்த லெவல், முன்னேற்றத்தில் அடுத்த லெவல் கொண்டு போகும். அதுவே ஒரு தப்பான வேலை இந்த உலகத்தையே அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே இறக்கிடும். நம்ம தமிழ் மண் இந்த விஷயத்தையே முன்னாடியே சொல்லியிருக்கு. ஒரு திருக்குறள் வர ஒரு அழகான வரி என்ன சொல்லுதுன்னா, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இதோட மீனிங் என்னன்னா, ஒருத்தர் செஞ்ச உதவியை அளக்கலாம் முடியாது, அவரோட மனசை தான் அளக்க முடியும். அந்த காலத்து மக்கள் உழைப்பாளியை மதித்தாங்க, உதவி செஞ்சவங்களை நினைச்சாங்க, நன்றி சொல்லி வாழ்ந்தாங்க. புறநானூறு நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. உழைப்பவரை உயர்த்தும் சமூகம்தான் நல்ல சமூகம். அதாவது ஒர்க்கர்ஸ் ரெஸ்பெக்டட்னா தான் சொசைட்டி டெவலப் ஆகும்னே எதில்? புறநானூறுலேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது பாருங்க. அப்போது விவசாயி விளைய வச்சாங்க, ஊரே கொண்டாடி அனுபவிச்சாங்க. இப்போது ஸ்விக்கியில் ஆர்டர் வந்தால் டோரு க்ளோஸ் ஆகுது. ஒரு தேங்க்ஸ் இல்லை, ஒரு ஸ்மைல் இல்லை. இதுதான் வித்தியாசம். அப்போது உழைப்பை மதித்தாங்க, இப்போது ஒன்லி ரிசல்ட் கிடைச்சதா, வேலை முடிஞ்சா, அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒரு பீஸ் மிஸ்ஸிங் ஆகுது. அது என்னன்னு தெரியுமா? எஸ், பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள். நம்ம முன்னோர்கள் வேலை செய்தாங்க மட்டும் இல்லைங்க, அதில் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. இதுக்காக நம்ம தமிழ் பாட்டி ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அறம் செய்ய விரும்பு. அதாவது நம்ம செயல் எல்லாம் சரியானதாக இருக்கும், நம்ம வேலை சமூகத்தை உயர்த்தணும்.
இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க, ஒழுக்கம் உடைமை குடிமையின் ஒளி. இதோட மீனிங் என்னன்னா, டிசிப்ளின் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் ரியல் ஐடென்டிட்டின்னே சொல்கிறாங்க. ஒரு அடையாளம், தனி மனிதனோட அடையாளம் எப்படி இருக்கணும்னா, ஒழுக்கம், பொறுப்பு, இதோட கூட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு இன்ஜினியர் கேர்லெஸ்ஸானா என்ன ஆகுது? பில்டிங் கொலாப்ஸ் ஆகலாம். ஒரு டாக்டர் கேர்லெஸ்னா உயிரையே பாதிக்கலாம். ஒரு அதிகாரி கேர்லெஸ்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் வேலை மட்டும் போதாது, பொறுப்புடன் அந்த வேலையை செய்யணும். ஔவையார் இன்னும் சொல்கிறாங்க, ஈவது விளக்கேல். உதவி செய்ய வாய்ப்பு வந்தால் அதை தவிர்க்காத. இது தாங்க ஃபார்முலா. உழைப்பு, பொறுப்பு, உதவி. இதுதான் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கும். மக்களே, ஹியூமன் தான் பிக்கஸ்ட் ரிசோர்ஸ். மிஷின் ரீப்ளேஸ் ஆகலாம், டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலாம், ஆனால் மனுஷன், அவனோட மனசு, அவனோட உழைப்பு, அதுதான் ரியல் பவர். இப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. தங்கள் வேலையை புரிஞ்சு ஹானஸ்டாக பண்ணுறவங்களுக்கு அவங்க தான் ரியல் ஹீரோஸ். அது எந்த வேலையாகமாலும் இருக்கலாம். ஆனால் இன்னும் சிலர் ஷார்ட்கட் தேடுறாங்க, குறுக்கு வழி தேடுறாங்க. அன்எத்திக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஆழமாக திரும்ப யோசிங்க. உங்களுடைய செயல், உங்களோட சுயநலம் அடுத்த தலைமுறையும் பாதிக்கும். ஒரு சிம்பிள் லைன் ஆனால் பவர்ஃபுல். We should leave the world better than we found it. நமக்கு இந்த உலகம் எப்படி கிடைச்சதோ அதை விட இன்னும் சிறப்பாக அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லணும், கொடுத்து செல்லணும் அப்படின்னு அதோட அர்த்தம். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம், ரெசல்யூஷன் எடுக்கலாமா? நான் பண்ணுற வேலை பொறுப்பாக பண்ணுறேன், அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிறேன். நான் சரியானதை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான வாழ்க்கையை வாழுவேன். இதுதாங்க. மக்களே, உழைப்பு மட்டும் போதாது, நன்றி மட்டும் போதாது, பொறுப்புடன் உழைத்தால்தான் உலகம் உயரும். இந்த மே 1 ஒரு விடுமுறை நாள் இல்லை, ஒரு நினைவூட்டல். உழைப்பாளிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது உங்கள் ஆர்ஜே. உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் உழைப்பு, உயர்வு, உண்மை வழி. வணக்கம்.